நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் திடீர்னு வந்து என்ன ஆகாதுன்னா சம் பேஜஸ் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்லாம் வெப்சைட்டே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இது நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பேஜஸில் போனோம் அப்படின்னா வந்து இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எம்டி பேஜாக இருக்குது, எதுவுமே தெரியல. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. தீமில் ஏதாவது ஃபைல் கரெக்ட் ஆகிடுச்சா இல்லை என்னன்னே தெரியல. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நேற்று நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும், பட் இன்றைக்கி ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இது வந்து இந்த பேக்கப் ரீஸ்டோர் வந்து எல்லா ஹோஸ்டிங்லேயுமே இருக்கும். இது வந்து ஹோஸ்டிங்கில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக்கப் பார்த்தீங்கன்னா சில ஹோஸ்டிங் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கப் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் ப்ரைஸிங்கை பொறுத்து. இப்போ வந்து இந்த ஹோஸ்டிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி பேக்கப் ஒன்று எடுப்பாங்க. வீக்லி பேக்கப்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அந்த வெப்சைட்டில் வந்து என்ன டேட்டா இருந்தோ அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். இப்போ வந்து மேபி இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 டேஸாக ஒர்க் ஆகலை. அப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ஆம் தேதியிலேருந்து இந்த 2ஆம் தேதியில் இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்கப் டேட் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரீஸ்டோர்னு இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா என்டையர் நமக்கு செலக்ட் ஆயிரும், ஃபுல் வெப்சைட் வந்துடும். இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஃபைல் மட்டும் போதும் இல்லை டேட்டாபேஸ் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம இதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லாமே வேணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக எந்த டேட்டில் உள்ள பேக்கப் உங்களுக்கு வேணும்னு நினச்சி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ரீஸ்டோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த பேஜ் வந்து ரீலோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எரர் வரும். இந்த ப்ராக்ரஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டெப்ஸ். சம்திங் இது வந்து கரப்டான வெப்சைட்ஸு இல்லை நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த வெப்சைட் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் வந்து இன்னொரு இதை நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் பிஸ்னஸ் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு NGO ஆப்பு, இது என்னோட ஆப் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மேட்ரிமோனியாக ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிளட் பேங்க் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஆப்பில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.